இனிஷியலி எங்களுக்கு ஆடிஷன் பண்ணுறதுக்கான டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சூர்யா இருக்கா இல்லையா, சூர்யா சேதுபதி, சில பேர் அவங்க டீம்லேருந்து வந்தாங்க. பார்த்தா ஒரு 4-5 பேர் இவங்க அப்படியே எங்களுக்கு ஃபிட் ஆனாங்க. அப்படியே எடுத்து வச்சிட்டோம். இப்போ பேஸ்கெட்பால் பிளேயரும் வேணும், கொஞ்சம் நடிக்கவும் செய்யணும் அப்படின்றப்போ சூர்யா வந்தான். அண்ட் அவன் ஆடிஷன் பண்ணப்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சீனை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவன் ப்ளே பண்ணான். நான் சசிகுமார் அண்ணாவை பார்த்தப்போ இவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆக்சுவலி அவர் 1.5-2 days தான் வந்தார். வி ஷார்ட் த சீன்ஸ் இன் சச் வே தட் அவர் த்ரோட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். நான் கேமியோ நான் பயங்கரமாக அதெல்லாம் எதுவுமே அவங்க கேட்கல. தே அண்டர்ஸ்டுட் த மீட்டர் ஆஃப் த ஷோ. ஃபுல் வந்து ஃபன் மோட்ல தான் இருப்பாங்க. ஸோ அதனாலே அந்த எனர்ஜிலேயே நம்ம அப்படியே கேரி ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இந்த கதையோட கோர் வந்து என்னோட லைஃப்லேருந்து எடுத்த ஒரு இன்சிடென்ட் தான். அங்கே போயிட்டு ஒன்ஸ் ஐ மெட் ரியல் பீப்புள், ஆக்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், தே வர் ரெடி டு டூ எனிதிங் ஃபார் மீ. ஸோ நிறைய மேட்ச் தோற்றோம். கடைசியாக ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஜெயிச்சோம். ஹோல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எவ்ரி கேரக்டருக்கு வி ஹாவ் ஒரு ஸ்கோரிங் பாயிண்ட். அவங்களோட கேரக்டரோட பீக்காக எங்களுக்கு எக்ஸைட்டான ஒரு விஷயத்தை எழுத ஆரம்பிச்சோம். பண்ணுறப்போ தெரியல ஹை ஸ்கூல் கிட்ஸ் அப்படி இருந்தாலும் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இந்த ஷோ வந்துருக்கு. இவங்களோட ஸ்கூல் டைமில் இருந்து ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் கிட்டேருந்து எடுத்தோம். ஸோ நிறைய மோஸ்ட்லி அப்சர்வ் பண்ண கேரக்டர்ஸ் தான். ஏன்னா எல்லா கேரக்டருமே இதில் வந்து ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் தான், அது தெரியும். ஸோ நம்ம கொடுத்த சீனை நம்ம பெஸ்ட்டாக பண்ணாலே போதும். நம்ம அதில் தான் டேரக்டரும் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். நீ அங்கே என்ன பண்ணுறியோ அது தனித்துவமாக தெரியணும். அவர் ஆடிஷனில் என்னை செலக்ட் பண்ணதே ஒரு 2 கிளிப் என்னோட ரியல் லைஃப் ஃபுட்டேஜை பார்த்து தான் அவர் அதை செலக்ட் பண்ணார். என்ன சரி, அது உங்கள் இன்ஸ்டாவில் இருக்கா? நாங்கள் அதெல்லாம் இருக்காது. சரி, அந்த வீடியோ மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அது எங்கன்னு தெரியல. இது ஏரியாக்குள்ளே நடக்கிற ஒரு மேட்சை இவ்வளோ சுவாரஸ்யமாக காட்ட முடியுன்றது வந்து எப்படி பிலீவ் பண்ணீங்க? ஸோ இதில் எனக்கு என்னென்னா முதல்ல இருந்தே ஐ வாஸ் வெரி ஷுர் இந்த டீம் ஜெயிக்கக்கூடாது. எவ்வளோ மாசு ஆடி தோத்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மேட்ச் தேவைன்னா ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸோட அவங்களோட டஃப் கொடுத்து தோத்ததையே இவங்க ஒரு பெரிய வின்னா பார்க்கணுன்றது எங்கள் ஐடியா. There is a scene explaining the sport also. இந்த கேரக்டர்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த ஸ்போர்ட்டும் இன்னும் ஈஸியராக வந்து ஆடியன்ஸ்க்கும் ரீச் ஆகும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆஸ்டமில் January 9 to 12. Click the link below and register. வணக்கம் நடு சென்டர் டீம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நான் வந்து எல்லாமே பார்த்துட்டேன், எல்லா எபிசோட்ஸுமே பார்த்துட்டேன். என்னோட தமிழில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரீஸாக வந்து நான் சும்மா நீங்கள் வந்திருக்கீங்கன்றதுக்காக நான் சொல்லலை, உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரீஸாக இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து எல்லாமே இருக்குது. எல்லா கிளாஸ் ஆட்களும் பார்க்கலாம், எல்லா ஸ்டாண்டர்ட் மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு எல்லாமே இருந்த ஒரு சீரீஸாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதுதான் டார்கெட்டாகவே இருந்துச்சா? எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸாக இருக்கணும், எல்லா ஸ்டாண்டர்ட் பீப்புள்ஸும்? ஆமாம், ஐ மீன் அவ்வளோ டெக்னிக்கலாக இன்ஜினியர் பண்ணி யோசிக்கல. எங்களுக்கு எக்ஸைட்டான ஒரு விஷயத்தை எழுத ஆரம்பித்தோம். லைக் இது எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் பார்க்குறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்கல. நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை, நான், கீர்த்தி, அப்புறம் நிர்மல், வெங்கட் 4 பேர் இருக்கோம். நாங்கள் 4 பேர் சேர்ந்து தான் எழுதிட்டு இருந்தோம். எங்களுக்கு எது எக்ஸைட் ஆகுதோ எவ்ரி எபிசோடில் என்ன மாதிரி அப்படி தான் பண்ணுவோம். தவிர இப்போ முடிச்சுட்டு பார்க்குறப்போ அந்த ஃபீலிங் எங்களுக்கு இருக்குது. பண்ணுறப்போ தெரியல, இப்போ முடிச்சுட்டு பார்க்குறப்போ இது என்ன தான் வந்து ஃபுல்லாக ஹை ஸ்கூல் கிட்ஸ் அப்படி இருந்தாலும் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் பார்த்து சொல்கிறாங்க. நாங்களும் இதை நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வி அண்டர்ஸ்டுட் தி யங்கர் ஜென்ரேஷன் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ இப்போ முடிச்சுட்டு பார்க்குறப்ப ரியலைஸ் வாட் யூ சேயிங். இப்போ எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இந்த ஷோ வந்திருக்கு. இதோட ரைட்டிங், இந்த ப்ராசஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் லேட்டராக வருவோம். ஃபஸ்ட்டு நான் அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஏன்னா இவங்கெல்லாம் தானே நல்ல ஃபேஸஸாக நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க. அண்ட் உண்மையாகவே வந்து எனக்கு உங்கள் 2 பேர் கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்கள் நேரில் பார்க்கும்போது என்ன ப்ரோ பயங்கர ஃபேராக இருக்காரு, அவரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அது ஃபுல் மேக்கப் தான், டேன் பண்ணது. ஓகே. ஸோ மெயினாக உங்கள் கேரக்டர் வந்து இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு வேணும் அப்படிங்கிற வந்து பார்க்கும் போதே தோணும். ஸோ உங்களுக்கு அந்த கேரக்டர் வரும்போது எப்படி இருந்துச்சு? ஏன்னா எல்லா எமோஷன்ஸும் காட்டும் அந்த கேரக்டர். அழுகும், சிரிக்கும், கலாய்க்கும், கோவப்படும், எல்லாமே இருக்கும். ஸோ அது எப்படி இருந்தது? ஸோ பேசிக்காக ஏபிள்ங்கிறது ஒரு பீஸ் லவ்விங் கேரக்டர் தான், சண்டை வேணாம் அப்படின்னு சொல்கிற கேரக்டர். ஸோ சொல்லும் போதே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு. ஓகே. ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலி அதான் 2 ரோலுக்கு ஆடிஷன் பண்ணியிருந்தேன். நந்தாங்கிற ரோலுக்கும் நான் பண்ணியிருந்தேன், அண்ட் இதுக்கும் பண்ணியிருந்தேன். பட் இது வந்து இன்னும் பெட்டராக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அண்டு நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. ஆனால் எனக்கு இவரை பார்க்கும்போது, நான் இப்போ கூட அவர் லிஃப்ட்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சொன்னது வந்து, ஆனால் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொண்ணுங்களோட கூடையில் போட்டிங்க பாருங்க அப்படின்னு. ஸோ உங்கள் கேரக்டரை எனக்கு பார்க்கும்போதே வந்து ஓகே இவன் என்ன பண்ண போகிறானோ ஒரு பக்னே இருந்த ஒரு கேரக்டர். எனக்கே அப்படி தானே இருந்துச்சு. ரியல் லைஃப் கேரக்டரா? ரியல் லைஃப் கேரக்டர்லாம் இல்லை, எனக்கு ஸ்கிரிப்டில் இல்லாததெல்லாம் சொல்லுவார் அண்ணன். ஓகே. நம்மளா ஒன்று அங்கே பண்ணிக்க வேண்டியது தான். அவர் வந்து
இதுதான் மூடு, அங்கே எல்லாரும் ஒன்று பண்ணுவாங்க, ஆனால் நீ அதை மட்டும் பண்ணக்கூடாது, நீ வேற ஒன்று பண்ணணும். இப்போ அந்த ஹேண்ட் ஷேக் சீனே எல்லாரும் வந்து ஆஷா சரத் மேம்க்கு ஹேண்ட் ஷேக் கொடுப்பாங்க. அப்போ வந்து எல்லாரும் ஹேண்ட் ஷேக் கொடுப்பாங்க, நீ அதை கொடுக்காத, வேறு எதாவது பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார். நம்ம எதாவது பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே. அந்தமாரி தான் என் கேரக்டரே வந்து என்னது அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்கணுன்ற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே. அப்படி தான் அதாவது பண்ணுறது. ஒருத்தர் மட்டும் தனியாக தெரிவார் எல்லாத்துலேயுமே. அப்படி நானாக ஆக்கிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நைஸ். ஸோ இப்போது இந்த சீரீஸ் இது அப்படின்னும் போது இது வந்து நிறைய பசங்க இருக்காங்க. இந்த பசங்களெல்லாம் வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து கணாக்காணும் காலங்கள் ஒரு ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பசங்க வந்து வந்தாங்க. லைக் ஃப்ரம் நான் 2008 சொல்கிறேன். ஒரு குரூப்புமே ரொம்ப யூனிக்காக செலக்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப நமக்கு நல்ல பரிச்சயமாக தெரியும். பட் ஒரு புது சீரீஸ் சம்பர் புதுசாக காட்ட போகிறோம், அதில் வந்து இந்தந்த ஃபேஸஸ் இப்படி இருக்கணும், இந்தந்த கேரக்டர்ஸ் இப்படி இருக்கணும்னு எப்படி பிளான் பண்ணீங்க? ஸோ இனிஷியலி எங்களுக்கு ஆடிஷன் பண்ணுறதுக்கான டைம் வந்து ஐ திங்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஏர்லியர். ஸோ நாங்களே கொஞ்சம் பயந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது, எங்கள் மைண்டில் ஒரு கேரக்டர் இருக்காங்க, இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நாங்கள் இன்டெப்த்தாக கொஞ்சம் கேரக்டரைசேஷன் ஒர்க் பண்ணதும் அது மைண்டில் அப்படி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு ஃபிட்டான ஆள் கிடைக்கணுன்னா நமக்கு இதுக்கே ரொம்ப நாள் ஆகுமேன்றது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் தாட்டாக இருந்தது. பட் லக்கிலி இவங்க இப்போ மது அண்ட் ஒரு குரூப் சூர்யா இருக்கா இல்லையா, சூர்யா சேதுபதி. ஸோ அவன் ஃபஸ்ட்டு வந்திருந்தான், அரவிந்த்னு ஒரு ஆக்டர் சொல்லி வந்திருந்தான். அண்ட் அவரோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் லயலா காலேஜ் சில பேர் அவங்க டீம்லேருந்து வந்தாங்க. பார்த்தா ஒரு 4-5 பேர் இவங்க அப்படியே எங்களுக்கு ஃபிட் ஆனாங்க, அப்படியே எடுத்து வச்சிட்டோம். ஓகே, இவன் லைக் நந்தா யஷ்வந்த்னு ஒரு பையன் பண்ணான் அவன், அதுக்கப்புறம் முகேஷ் காளி பண்ணான், அண்ட் மது கிஷோர்னு ஒரு பையன் தச்சின்ற ரோல் பண்ணான். இவங்க 5 பேரும் அப்படியே நாங்கள் எடுத்துட்டோம். அப்புறம் ஒருத்தராக லைக் பண்ணிகிட்டே இருந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு கிடைக்காம இருந்த ஒரே ஆள் வந்து சூர்யா தான், பிகே கேரக்டர் பண்ண சூர்யா. ஏன்னா வி நீட் அ பேஸ்கெட்பால் பிளேயர். ஏன்னா நம்ம கேம்லாம் வேறு ப்ராப்பராக பிளான் பண்ணி எழுதியிருக்கோம் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்சஸில். ஸோ பேஸ்கெட்பால் பிளேயரும் வேணும், கொஞ்சம் நடிக்கவும் செய்யணும். அப்படின்றப்போ சூர்யா வந்தான். அண்டு அதை எங்கள் ப்ரொடியூசர் செந்தில் வீராசாமி இருக்கார், அவர் சொல்லி அவர் ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில் தேடி அங்கேருந்து அந்த பேஜ்லேருந்து சூர்யா வந்தான். அண்ட் அவன் ஆடிஷன் பண்ணப்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சீனை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவன் ப்ளே பண்ணான். ஸோ லைக் நரு சொல்வான் எப்போவுமே பிளேயிங் த ஆப்போசிட்ன்ற மாதிரி ஒரு விஷயம். எல்லாருமே அந்த சீனை கோவமாக பண்ணப்போ அவன் மட்டும் தான் அந்த சீனை சிரிச்சுக்கிட்டே பண்ணான். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த பிரேக்கப் சீன் நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஸ்மைலோடு பண்ணியிருப்பான், ரொம்ப நாளாக பண்ணியிருந்தான். ஸோ அங்கேருந்து தான் வி காட் இன் சூர்யா. ஏபிளுமே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் தேடிட்டே தான் இருந்தோம். ஏபிள் வந்து இவர் பரோல்னு ஒரு படம் பண்ணியிருக்கார் சிவம். ஸோ அந்த படத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பையன்ற கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பார். ஸோ அங்கேருந்து ப்ளஸ் இந்த ஆடிஷன் கிளிப்லேயும் அவர் பண்ண சீன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அப்படி தான் ஒருத்தராக ஓகே நாங்கள் எடுத்தோம். ஐ மீன் உங்கள் 2 பேத்துக்குமே இந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டீரியோ டைப்பிக்கல் ரோல்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ இவங்கன்னா இதை தான் பண்ணுவாங்க, இவங்க இது இப்படி தான் இருப்பாங்கன்னு. இந்த சீரீஸில் வந்து கொஞ்சம் விட்டுருந்தா அந்த ஸ்டீரியோ டைப்பை தொடர ஒரு மாதிரி போயிருக்கும். பட் அதை மாதிரி இல்லாமல் அதை எப்படி எழுதுகிற அந்த இது எப்படி எழுத முடிஞ்சுது? ஸோ இப்போ எங்களுக்கு வந்து என்னென்னா ஐ திங்க் ஜென்ரலாகவே எங்கள் மைண்ட் செட் அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த ஜெயந்த் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவன் இப்போ பாரு சாப்பிட்ற மாதிரியோ அந்த மாதிரி பண்ணல. ஸோ டிப்பிக்கலாக சில ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்த சீரீஸ் அண்ட் படங்களில் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னால் இந்த குரூப்பில் ஒருத்தன் ப்ளே பாய் இருப்பான், இந்த குரூப்பில் ஒருத்தன் சாப்பிட்டுட்டே இருப்பான், இப்படின்னு சிலது இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம ஆகிட்டோம். பட் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் we wanted to capture real and raw. ஸோ அதுக்காக தான் இப்போ எங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். குரு வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்து பழக்கப்பட்ட ஒரு ஆங்கிளில் பார்க்கறதுனால குருவை ப்ளே பாய் நினச்சிட்டாங்க. பட் போக போக தான் குரு கேரக்டரை பற்றி புரிய ஆரம்பிச்சது. இப்போது சீட்டாவும் எடுத்துக்கலாம், ஏபிளும் எடுத்துக்கலாம், ரொம்ப பழக்கப்பட்ட கேரக்டர்ஸ் கிடையாது. இதில் எல்லாரோட பேக் ஸ்டோரி, அவங்களோட பேக் ஸ்டோரி அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் சிச்சுவேஷன் புரிஞ்சதுனாலேயே அந்த கேரக்டர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்துச்சு. ஸோ we didn't need any stereotypes. ஸோ இப்போ இதில் அண்ட் ஆல்சோ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நாங்கள் பண்ணல. ஸோ இதில் பிகே வச்சு கதை ஓப்பன் ஆகி அவனை வச்சு முடிஞ்சாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் ஹீரோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ சீட்டா எடுத்துக்கிட்டோன்னா சீட்டாக்குன்னு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் கேர்ள்ஸோட சைடில் அவன் பேஸ்கெட் போடுவான், இதே தான் அவன் எண்ட்லேயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கும் we had certain detailing and certain arc. ஸோ அதெல்லாம் இருந்ததுனாலேயே ஐ திங்க் ஹீரோ தானே, மற்றவங்க இந்த மாதிரி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போட்டுடலாம்
அந்த மாதிரி எங்களுக்கு அமையலைன்னு நினைக்கிறேன். எங்கள் இன்டென்ஷனும் அப்படி இல்லை, தவிர எழுதுகிறப்பவும் தெரியல, நம்மளுக்கே எழுதுகிறப்போ போர் அடிக்கூடாதுல்ல. ஸோ நம்மளே இது ரொம்ப வருஷமாக பார்த்த மாதிரி பசங்க எழுதுறதுக்கு மேபி எங்களுக்கு போர் அடிச்சிருக்கலாம். ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ரியல் லைஃப், இவங்களோட ஸ்கூல் டைமில் இருந்து ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் கிட்டேருந்து எடுத்தோம். ஸோ நிறைய மோஸ்ட்லி அப்சர்வ் பண்ண கேரக்டர்ஸ் தான். அவங்கவுங்க ஒருத்தர்கிட்ட நம்ம அப்சர்வேஷன் பண்ணுறப்ப சில குவாலிட்டிஸ் பிடிக்கும் இல்லையா, அங்கேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து பிக் பண்ணி அப்படியே எங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டது தான். சீட்டா இன்ஃபேக்ட் வந்து ஒரு சீனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு சீனில் வருவார், அப்படி தான் முதல்ல ஆரம்பித்தோம். அப்புறம் எங்களுக்கே எழுத போய் ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கேரக்டர் சீட்டா குட்டி. ஸோ அப்புறம் ஒன்று ஒன்றா வைக்க ஆரம்பித்தோம். இவர் நேரில் வந்து ஆடிஷன் பண்ணதுக்கப்புறம் இவரை முதல்லேருந்தே நம்ம வைக்கணும், சீரீஸில் ஃபஸ்ட்லேருந்தே வரும். ஏன்னா எவ்ரி இதில் ஏதாவது ஒன்று விட்டியாக இல்லை குவக்கியாக பண்ணுறது இவராக தான் இருக்கும். ஸோ அதனால் அவர் அப்படி ஃபர்ஸ்ட்லேருந்தே இது பண்ணோம். அண்ட் ஏபிளுமே ஃபர்ஸ்ட்டு ஃபியூ எபிசோட்ஸில் வந்து லைக் எதுக்காக இந்த கேரக்டர் இவ்வளோ கேரிங்காக இருக்கான், ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கிறது நம்ம காட்டியிருக்கவே மாட்டோம். லேட்டர் அந்த கல்ச்சரல்ஸில் அவர் ஃபீல் பண்ணுறப்ப தான் ஓகே இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்துக்கா அன்னைக்கு, அதனால தான் அவர் பிகே மேலே அவ்வளோ வரியில் வந்து வீடு வரைக்கும் வந்து பார்த்துருக்கான். இது எல்லாமே வந்து வரும். ஸோ ஏபிளுக்குமே முதலேருந்து வி ஹெட் லைக் டோல்டும் இந்த பேக் ஸ்டோரி என்ன இது என்ன எல்லாம், ஸோ தட் அவர் நம்ம லீனியராக ஷூட் பண்ணலைனாலும் அவங்களுக்கு அந்த ஹோல் திங் வந்து இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தே கேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கான ரெஸ்பெக்டிவ் கேரக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, இதுதான் உங்கள் கேரக்டர், இப்படி தான் நம்ம பிஹேவ் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அந்த செட்டுக்கு போகும்போது நமக்கு ஒன்று வரும்ல, அந்த சீன் பேப்பர் பார்க்கும்போது அந்த செட்டில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது அவங்க சொன்னதை அப்படியே பண்ணுற மாதிரி இருந்ததா, இல்லை நம்மளால் அதில் நம்மளோட அந்த எஃபர்ட் போட முடியுதா? இல்லை, அது உங்களுக்கு அந்த லிபர்ட்டி அதெல்லாம் இருக்கும் கூட, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி அவர் வந்து நருணா வந்து எப்போவுமே சர்ப்ரைஸ் பண்ணுன்னு தான் சொல்லுவார். ஏதாவது சீன் கொடுத்து அவர் எழுதியிருக்கிறது அந்த டைலாகாக வந்து பேச வேணாம், நீ அது நம்ம வந்து அதை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணுறோங்கிறது அது நீ உன் ஸ்டைலில் பண்ண அப்படி தான் சொல்லுவார். இப்படி தான் பண்ணோன்னெலாம் கிடையாது. ஸோ அது ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி நம்ம மைண்டில் ஒரு ரிகர்ஸ் பண்ணிட்டு தான் போவோம். ஸோ அங்கே டைலாக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு ஒரு டைம் இருக்கும்ல, ஸோ ரிகர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டைலில் பண்ணுவோம், அது அவருக்கு ஓகே ஆயிரும். இது உங்களோட அந்த கேரக்டர் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய எல்லாமே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு பாட்டு பாடிட்டே ஒரு எமோஷ்னல் ஒரு சீன் ஒன்று இருக்கும்ல, அந்த போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பயங்கரமான ஆக்டராக பார்க்க முடிஞ்சது. அதில் அது வந்து உள்வாங்கி அது நடிக்கலைன்னா அது அந்த 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 பேப்பரில் இருக்கிறத அது அப்படியே எடுத்து நம்ம பண்ணலைன்னா அது வராதில்ல. ஸோ லைக் எல்லாருமே இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க, உங்ககிட்டே தான் இதை நான் கேட்குறேன். எல்லாருமே இருக்காங்க, ஒரு கேரக்டராக இருக்காங்க, நம்ம தெரியணும்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஏர்ஜ் இருந்துச்சா? நம்ம கேரக்டர் தெரிஞ்சிடணும், இல்லை எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நானும் பர்ஃபார்ம் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு மூடில்? ஏன்னா எல்லா கேரக்டருமே இதில் வந்து ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் தான், அது தெரியும். ஸோ நம்ம கொடுத்த சீனை நம்ம பெஸ்ட்டாக பண்ணாலே போதும், நம்ம தெரியும் அப்படிங்கிறதால. ஏன்னா எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அது நமக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சுல. பட் உங்கள் கேரக்டர் வந்து அதில் ஒரு டெப்த் இருக்குது, ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது, அது அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்றது ஒன்று இருக்குது. பட் உங்களோட கேரக்டர் எடுத்துக்கும் போது அது ரொம்ப டைம்லி கேரக்டராக இருக்கும். அந்த மொமெண்ட்டில் வந்து அவன் என்ன பண்ணுறானோ அதுதான் அவனோட கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி எடுத்து உங்களால் பண்ண முடியுது? அதில் தான் டேரக்டரும் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். நீ அங்கே என்ன பண்ணுறியோ அது தனித்துவமாக தெரியணும், அதை நீ பார்த்துக்கோ, நீ கேரி பண்ணிக்கோன்றது தான் எனக்கு அது டாஸ்காக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்தே கிட்டத்தட்ட என் கேரக்டருக்கு அது மேட்ச் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நான் பர்சனல் கேரக்டர். ஓகே அதை கொஞ்சம் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஓவர் ஹைப் பண்ணி பண்ணணும். சீட்டா குட்டி அளவுக்கு இல்லை, பட் ஆனால் அவர் ஆடிஷனில் என்னை செலக்ட் பண்ணதே ஒரு 2 கிளிப் என்னோட ரியல் லைஃப் ஃபுட்டேஜை பார்த்து தான் அவர் அதை செலக்ட் பண்ணார் என்ன. ஓகே, அதனால் சரி டேரக்டர் நம்ம டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு இடத்துலையும் அவர் ஆனால் ஸ்கிரிப்ட்லேயே ஃபஸ்ட்டு நான் இல்லை, ஸ்கிரிப்டில் இருக்கிறது ஒரு அபாண்டமான விஷயம் சொல்லுவாங்க. ஆமாம், உண்மைதான். அதுக்கப்புறம் தான் இது பண்ணாங்க. அதனால் நான் பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் அண்ணன் வந்து இன்புட் கொடுத்துருவாரு, இந்த சீன்றா இதுதான் மூடு, இங்கே எல்லாரும் இது ஒன்று பண்ணுவாங்க, நீ ஆனால் அதை பண்ணாத அப்படின்ட்டு மட்டும் போயிடுவார், நம்ம தான் பண்ணணும். அந்த லாஸ்ட் பேஸ்கெட் வந்து அதுதான் எனக்கு இருக்கிறதுலே அதிக டேக் போன. ஓகே, ஒரு எத்தனை டேக்னா 60. ஸோ எண்டில் அந்த அது விடவே இல்லைண்ணா, ஒரு டேட்டூவும் தெரியணும், கையும் தெரியணும், பேஸ்கெட்டும் தெரியணும், குருவும் தெரியணும். நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுறாங்களா இல்லையா தெரியல. நான் இந்த இடத்துல ஒரு டேட்டூ ஒரு பாவம் ஒன்று இங்கே ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த எண்டில் அந்த பேஸ்கெட் போடுறப்போ அந்த பில்டப் தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்போ நீங்கள் முதலேருந்தே பார்த்தீங்கன்னா ஷோ வந்து கொஞ்சம் இண்டி ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி ஆரம்பித்து போக போக
ரொம்ப சினிமேட்டிக்காக மாறிட்டு வரும், எஸ்பெஷலி 16-17 பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த சினிமேட்டிக்கோட பீக் தான் இவன் போட போகிற அந்த பேஸ்கெட். ஸோ ஐ வாஸ் வெரி பர்டிகுலர். அதில் வந்து ரொம்ப ட்ரிக்கி ஷாட் வேறு, நைட் டைம்ஸ் ஒரு கொஞ்சம் டல் லைட்ஸ் தான் இருக்கும். ஸோ இவன் பால் எடுத்துகிட்டு கேமரா கிட்ட வரப்போ இவன் பாக்கு ஃபோக்கஸ் போகணும், அதுக்கப்புறம் திரும்ப ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகி he has to make the shot also. நடுவில் 2 பேர் குதிக்கணும், அது அவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும். பால் எடுத்துகிட்டு அவன் இந்த பக்கம் குனிகிறப்போ கேமரா இங்கே ஷிஃப்ட் ஆகும், அப்புறம் திரும்ப ஷிஃப்ட் ஆகி அவன் போடுவான். போடுறப்போ குருவும் பிகேவும் தடுக்க வருவாங்க. இதெல்லாம் தாண்டி பால் உள்ளே போகணும். ஸோ ஒரு டேக்கில் பால் உள்ளே போச்சுன்னா இதில் ஃபோக்கஸ் இருந்திருக்காது, இல்லை பிகே கரெக்டாக குதிச்சிருக்க மாட்டேன். அந்த பர்டிகுலர் விடிய எடுத்து ஏன் அது வேணும்னு கேட்டீங்க? இல்லை, அதுதான் அந்த கிளப் மேட்சோட பீக் இல்லையா? ஸோ எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க, இந்த கிளப் மேட்ச் ஆரம்பிக்கிறப்போ ஏதோ ஒரு லெவலில் இவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க, எப்படி ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்றதான் மைண்ட் செட்டாக இருக்கும். இல்லை சில பேர் வந்து ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்னு கூட இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சில பேர் தான் கடைசி பேஸ்கெட்டில் சீட்டாக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுனால அவங்க தோப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆமாம்மா. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். இவ்வளோ நேரம் பின் பண்ணல, நான் கெஸ் பண்ணல. எனக்கு உங்ககிட்ட பால் போகும்போது ஐயோ இந்த பக்கம் போடுவானே அப்படின்னு தான் இருந்தது. அது அந்த கேர்ள்ஸ் மேட்ச்லேயே ஹிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை கனெக்ட் பண்ணுறவங்க இங்கே எண்டில் வந்து இவன் கையில் போகிறப்போ இது மாதிரி நடக்க அவுட் ஆஃப் நோவேர் தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா எதிர்பார்க்கல, ஏன்னா அவ்வளோ சீரியஸாக போச்சு அந்த மேட்ச்சு. நமக்கு வந்து அது ஒரு ஸ்டேடியமில் இருக்கணும், ஆடியன்ஸ் இருக்கணும். எனக்கு அந்த மேட்சை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். லைக் கம்ப்ளீட்டாக வெறும் சினிமாட்டிக்காக மட்டுமே ட்ரீட் பண்ணி அங்கே இருக்கிறத ஆர்டிஸ்ட்டை வச்சு மட்டுமே சார்ந்து போன ஒரு மேட்சாக நான் இதுதான் நான் பார்க்குறேன். ஏன்னா யூஸ்வலாக வந்து ஆடியன்ஸை காட்டிடுவாங்க, அந்த பதப்பை காட்டிடுவாங்க, இங்கே ஒரு கமெண்ட்ரி ஒருத்தவங்க வந்து கொடுப்பாங்க, இவ்வளோ விஷயங்கள் அதை ஹைப் பண்ணுறதுக்கு இருக்கும் அந்த மேட்சை பெருசாக்குறதுக்கு. பட் அது எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு ஸ்ட்ரீட் மேட்ச்னு வச்சுக்கோமே, ஒரு ஏரியாக்குள்ளே நடக்கிற ஒரு மேட்சை இவ்வளோ சுவாரஸ்யமாக காட்ட முடியுன்றது வந்து எப்படி பிலீவ் பண்ணீங்க? ஸோ ஐம் glad you mentioned that. ஸோ எங்களுக்கு என்னென்னா, we didn't want to show like ஒரு ப்ராப்பர் டோர்னமெண்ட். அதில் வந்து சீரீஸ் ஆஃப் மேட்சஸ் நடக்கும். அதில் ஃபஸ்ட் மேட்சை கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டிட்டு அப்புறம் ஃபைனல்ஸை ரொம்ப பில்டப் பண்ணி இப்படி தான் நம்ம யூஸ்வலி ஸ்போர்ட்ஸில் வரும். ஸோ எங்களுக்கு என்னவோ அது அப்படி பண்ணணும்னு தோணலை. கீப் இட் லோக்கி, அப்படியே வச்சுக்கலாம். லோக்கியான்னு கூட இதுதான் எங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி மேட்ச்லாம் நான் ஆடிருக்கேன். ஸோ நான் ஸ்கூலில் பேஸ்கெட் ஆடிட்டு இருந்தப்போ கோபாலபுரம் கிரவுண்டில் போய் நாங்கள் ஆடுவோம். அப்போ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி மேட்ச், பெட் மேட்ச் எல்லாம் நடக்கும், அங்கே கிளப் பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ இதில் எனக்கு என்னென்னா, முதல்ல இருந்தே ஐ வாஸ் வெரி ஷுர் இந்த டீம் ஜெயிக்கக்கூடாது. சீசனோட அந்த ஃபைனல் அந்த டீட்டெயிலாக நம்ம காட்ட போகிற மேட்ச்சில் இவங்க ஜெயிக்கக்கூடாதுன்றதில் நான் கிளியர் ஆகணும். ஸோ யார் கூட விளையாடி யார் கூட தோத்தா ஒரு மாதம் இருக்குல்ல, அதான் சீட்டாக சொல்லுவான். எவ்வளோ மாதம் ஆடி தோத்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மேட்ச் தேவைன்னா அது எங்களுக்கு அந்த இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட்டில் எங்களுக்கு அது கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி கிளப் பிளேயர்ஸ், இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸோட அவங்களோட டஃப் கொடுத்து தோத்ததையே இவங்க ஒரு பெரிய வின்னாக பார்க்கணுன்றது தான் எங்கள் ஐடியா. இன்னொன்று, we wanted to show an extensive match. ஒரு சின்ன மேட்சாக நிறைய காட்டி ஃபைனல்ஸ்னு காட்டாமல் ஒரு மேட்ச் எடுத்து டீட்டெயிலாக காட்டணும். அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக மாண்டாஜும் பெருசாக வராது. நடுவில் ஒரு பாயிண்ட் மேலே அடுத்தடுத்த பாயிண்ட்டு ஸ்கோர் பண்ணிட்டே போகிறாங்க, அந்த மாதிரி சீக்வன்ஸும் பெருசாக வராது. எவ்ரி பேஸ்கெட்டை டீட்டெயில் பண்ணியிருப்போம் 2 டீமுக்குமே. ஸோ தட் வாஸ் தி ஐடியா. ஒரு மேட்ச் எடுத்துகிட்டு டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக எழுதுனீங்களா? ஒரு இந்த பால் இவங்க ஆமாம், கல்ச்சுரல்ஸ் ஃபைட்டும் சரி, கல்ச்சுரல்ஸ் ஃபைட் அண்ட் திஸ் கிளப் மேட்ச் எவ்ரிதிங் வாஸ் ரிட்டன். பேப்பர்லேயே வந்து எந்தெந்த இடத்துல கல்ச்சுரல்ஸ் ஃபைட்லையும் யார் யார் எப்போ உள்ளே வரணும், எங்கே சண்டே ஆகணும் அப்படின்றலாம் பிளான் பண்ணோம். கரெக்டாக சிலோ மாஸ்டரும் அதை புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தட் ஃபைட் will open with the punch and end with the punch. அதே மாதிரி தான் கிளப் மேட்ச்லையுமே எவ்ரி பிளே வாஸ் ரிட்டன். பேப்பரில் எழுதிட்டு எவ்ரி ஸ்கோர் எவ்ரி திங்கை எழுதிட்டு தென் எங்கள் கோச் சுரேஷ் இருக்கார், அவர் அப்புறம் பிகேவும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கொரியோகிராஃபி பண்ணி அதுக்கப்புறம் இந்த டீமோட ப்ராக்டிஸ் பண்ணி எடுப்போம். ஸோ எவ்ரி பேஸ்கெட் will take at least 2 to 3 hours. ஓகே. அண்ட் ஓகே. ஸ்போர்ட்டிங்னு வரும்போதே வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி மட்டும் இதை இது பண்ண முடியாது. இதில் வேரியஸ் விஷயங்கள் இருக்குது. பட் ஸ்போர்ட்டிங்னு எடுக்கும்போது நீங்கள் பாஸ்கெட் பால் பிளேயரா? ஆமாம், நான் ஸ்கூலில் விளையாடிட்டு இருந்தேன். ஓகே. ஏன்னா நீங்களுமே பண்ணியிருந்தீங்க, நடிச்சிருந்தீங்க. அண்ட் மேபி நான் தான் யோசித்தேன், டைரக்டர் வந்து பாஸ்கெட் பால் பிளேயராக இருந்திருப்பார் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அதனால தான் இதுக்குள்ளே பாஸ்கெட் பால் ஒரு டீட்டெயில்டாக. ஆமாம்மா. ஸோ இந்த கதையோட கோர் வந்து என்னோடய லைஃப்லேருந்து எடுத்த ஒரு இன்சிடென்ட் தான். நான் ஒரு 11th ஒரு புது ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணேன். அங்கே இந்த மாதிரி பாஸ்கெட் பாலுக்கான கல்ச்சரே இல்லை, கோர்ட் இல்லை, கோச் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த இடத்துல ஐ ஃபார்ம்ட் அ டீம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நான் கூப்பிட்டேன்றதுக்காக என் கூட வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கவே டைம் ஆச்சு அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் எல்லாம். அங்கே போயிட்டு ஒன்ஸ் ஐ மெட் ரியல் பீப்புள், ஆக்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், they were ready to do anything for me. ஸோ வாங்கடான்னு சொல்லி என் கூட பாஸ்கெட் பால் கூப்பிட்டு போனேன். இதில் பிகேக்கு எப்படி அந்த 1 win தேவைப்பட்டுச்சோ அது என்கிட்டேருந்து எடுத்தது தான். எனக்கு ஒரே ஒரு மேட்ச் விளையாடி ஜெயிக்கணுமா இருந்தது அந்த டைமில். ஸோ நிறைய மேட்ச் தோற்றோம். கடைசியாக ஒரே ஒரு மேட்ச் மட்டும்
ஜெயிச்சோம், ஒரே ஒரு கேம் ஜெயிச்சுட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம். அதான் வேறு எதுலையும் சொல்லியிருந்தேன். இவன் அந்த ஒத்த பாயிண்ட் சாங்கில் இவன் அப்படி சொல்லிட்டு ஓடி வருவான். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் என்டையர் டீம் அன்றைக்கி இருந்தோம். பைத்தியம் மாதிரி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அன்றைக்கி தான் நான் லாஸ்ட்டாக பேஸ்கெட் பால் விளாட்னது என்னோடய லைஃப்பில். அப்படியா? ஆமாம். ஸோ ஒரு நாள் மார்னிங் எனக்கு அந்த கோர் தோணுச்சு, ஒரு ஃபுல் கதை அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுலேருந்து திங்ஸ் டுக் ஆஃப். ஓகே. ஏன்னா நான் ஒய் பேஸ்கெட் பால் அப்படின்னு கேட்கலான்னு அடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கான கேள்வியை நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா ஃபெமிலியர் ஸ்போர்ட்டாக நம்ம ஊரில் கம்மியாக விளையாடுறாங்க. ஏன்னா கிரிக்கெட், ஃபுட்பாலுக்கு இருக்கிற அந்த ரிசீவிங் எண்ட் வந்து பேஸ்கெட் பால். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது பேஸ்கெட் பால் ஷோவானா இல்லை. இப்போ இது அதை நீங்கள் சொன்னால் எனக்கு பேஸ்கெட் பால் தெரியுன்றதுக்காக இதை வச்சு எடுத்துருக்கேன் தவிர, இப்போ நான் கிரிக்கெட் பிளேயர் வந்து அது கிரிக்கெட் எதுனாலும் ஓகே, பிகாஸ் அட் லாஸ்ட் இட்ஸ் நாட் அ ஸ்டோரி அபவுட் த ஸ்போர்ட். ஆமாம், இட்ஸ் அபவுட் ஆல் தீஸ் கிட்ஸ் கெட்டிங் டுகெதர். ஸோ இதுக்கு பின்னாடி அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கு பின்னாடி இவங்கெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இந்த ஒரு பேஸ்கெட் பால்ன்ற ஒரு விஷயம் லைஃப்பில் வரப்போ அவங்க எப்படி அதில் டிசிப்ளின் ஆகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னாலே சும்மா சரக்கடிச்சு தான் சுற்றணும் பண்ணுறவங்க பண்ணலாம், பட் அது மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போ எல்லாருக்குமே ஏதோ ஒன்று வேணும் இல்லை லைஃப்பில். ஸோ இந்த கிட்ஸ் எல்லாருக்கும் இட் பிகம்ஸ் பேஸ்கெட் பால். அது பேஸ்கெட் பால் ஆனதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி கொஞ்சம் பெட்டர் ஆகுது. ஓகே. இன்ஃபேக்ட் பேஸ்கெட் பால் வந்துட்டு லைக் அந்த விபி மேம் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே சொல்லுவாங்க எனிதிங் நியூ இஸ் ஏலியன் அண்ட் எனிதிங் ஏலியன் இஸ் ஸ்கேரி அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நாங்களும் என்ன நினச்சோன்னா பேஸ்கெட் பாலை இந்த பசங்க மூலியமாக நம்ம அதையும் அந்த ஸ்போர்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ லைக் அந்த ஸ்போர்ட்டோட டீட்டெயில்ஸுமே லைக் கொஞ்சம் கொஞ்சமாக லைக் ஆடியன்ஸ்க்கும் சொல்லியிருப்போம். லைக் இப்போது ஏபிள் கேரக்டரை வச்சு இப்போ பிகே சொல்லுவான் ட்ரிபிள்னா என்னடான்லாம் கேட்பாங்க. ஸோ தெர் இஸ் அ சீன் எக்ஸ்பிளைனிங் த ஸ்போர்ட் ஆல்சோ. ஸோ ஒன்ஸ் இந்த கேரக்டர்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா அவங்க மூலியமாக இந்த ஸ்போர்ட்டை நம்ம சொல்கிறப்போ அந்த ஸ்போர்ட்டும் இன்னும் ஈஸியராக வந்து ஆடியன்ஸ்க்கும் ரீச் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த கிளப் மேட்ச் அவர் சொன்ன மாதிரி எல்லாமே நாங்கள் எழுதியிருந்தோம் இல்லையா. ஸோ அது வந்து ஆன் சம் வே இட் வாஸ் பேலன்ஸ்ட். என்னன்னா அந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல கேரக்டர்ஸ்க்கு சில இப்போ பேஸ்கெட் பால் கேமே தெரிலனாலும் சில பேர் அந்த எமோஷன்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணி அந்த ஸ்போர்ட்டை பார்ப்பாங்க. ஸோ அதில் நிறைய கதை நடக்கும் அந்த கிளப் மேட்ச் உள்ள. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் குரு வந்து இந்த சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது முதல்ல இருந்தே வச்சுட்டு வருவோம். ஸோ அவன் பார்த்தா அந்த பசங்க எல்லாரும் கை தட்டினோடனே எக்ஸைட் ஆகிடுவான் அந்த ஃபேமில். ஆமாம், அந்த எக்ஸைட்மெண்ட்டில் போயிட்டு ஒரு பேஸ்கெட்டை வந்து கோட்டை விட்டுருவான். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கும். அதுலேருந்து அகெயின் ஹவு ஹீ கெட்ஸ் பேக் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி காளி அண்ட் குரு கேரக்டர்ஸ் அங்கே தான் வந்து அவங்க அந்த நான் படிக்க போகிறேன்டான்னு போனேன்னா அங்கே திரும்ப வந்து சேருவான். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மொமெண்ட் இருக்கும். அண்ட் பிகே அண்ட் சந்துரு மெயினாக சேர்ற மொமெண்ட்டே அதுதான். அதாவது பிகே முதல்லேருந்து சொல்லிட்டுருப்பான் ஏதோ ஒன்று இந்த டீமில் மிஸ் ஆகுது என்னன்னு தெரிலன்றது. அந்த மிஸ்ஸிங் பீஸ் பார்த்தா சந்துரு, அவன் அங்கே தான் வந்து சேருவான். ஸோ எவ்ரி திங் இஸ் கம்மிங் டுகெதருங்கிறது அந்த ஒரு மேட்ச்சில் நடக்கிறதுனால மேபி தட் மொமெண்ட் காட் எலிவேட்டட். எல்லாருக்குமே ஒரு ஸ்கோரிங் பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போது பேஸ்கெட் பால்லையோ இல்லை வெளியவோ எவ்ரி கேரக்டர், இப்போது ஜெயந்துக்கு ஒரு பேஸ்கெட் இருக்குது, சீட்டாக்கு ஒன்று இருக்குது. ஏபிள் வந்து பேஸ்கெட் பால் வந்து எப்போவுமே கூடவே இருப்பான், விளையாட மாட்டான். ஆனால் கடைசியில் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கலைப்ரோவை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அப்பாவோட கூப்பிட்டு வருது ஏபிள் தான். அந்த ஹோல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எவ்ரி கேரக்டருக்கு வி ஹாவ் ஒரு ஸ்கோரிங் பாயிண்ட், அவங்களோட கேரக்டரோட பீக்காக ஒன்று வச்சுருப்போம். ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் இதுதான். ஆனால் எனக்கு நான் ஏன் அப்படின்னு கேட்க வேண்டிய விஷயமும் இதுவாக தான் இருந்தது. ஏன்னா படத்தில் சீரீஸில் வந்து சசிகுமார் சார் இருப்பார், கலையரசன் இருப்பாங்க. ஒரு ஸ்டார் காஸ்ட் நல்ல ஃபெமிலியராக இருக்கிற ஸ்டார் காஸ்ட் இருக்குது. பட் அவங்கள ரொம்ப லோக்கியாக யூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? இல்லை, லோக்கியாக யூஸ் பண்ணுன்றது இன்டென்ஷன் இல்லை. இந்த கதைக்கு அவ்வளோதான் தேவைப்பட்டுச்சு. அண்ட் ஐ வாஸ் ஆனஸ்ட் வித் தெம் அண்ட் தே வர் நைஸ். நான் சொல்லலாம் என்ன வேணாலும் ஆனஸ்ட்டாக. அதான் அவங்க அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டது தான் நல்ல விஷயம் நினைக்கிறேன். இப்போ நான் சசிகுமார் அண்ணாவை பார்த்தப்போ இவ்வளோ தான்லாம் சொல்லிட்டேன். ஆக்சுவலி அவர் வந்தது 1.5-2 days தான் வந்தார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாக இருந்துட்டு இருப்பார். முதல்ல அந்த நேஷனல்ஸ் மேட்ச்சில் இருப்பார், அதுக்கப்புறம் இவன் தோக்குற அந்த ஹாஃப் கோர்ட் மேட்ச்சில் இருப்பார், அதுக்கப்புறம் ஹீல் சே தட் திங் அபவுட் அப்போ ஜெயிச்சிருந்தா அதுவும் ஒன்றால் தான் சொல்வியா அப்படின்றதா இருக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப ஃபினாலியில் வருவார், நடுவில் அவங்களுக்குள்ளே மீட் பண்ணுற. ஸோ 2 நாள் தான் வந்தார். ஆனால் வி ஷார்ட் த சீன்ஸ் இன் சச் வே தட் அவர் த்ரூ அவுட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். பட் அகெயின் ஷோவோட மீட்டருக்குள்ளேயே தான் இருக்கும். இப்போ சசிகுமார் அண்ணா வந்திருக்காருன்றதுக்காக அதுவே என்னை மீறி எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால என்னை மீறி அந்த ஃபோன்லேருந்து ஒரு ட்ரான்சிஷன் வச்சு அண்ணா கொஞ்சம் ஸ்லோ மோஷன் நடந்து வர மாதிரிலாம் எடுத்துட்டேனே தவிர அவங்க யாருமே எதுவுமே புஷ் பண்ணல. நான் கேமியோ நான் பயங்கரமாக அதெல்லாம் எதுவுமே அவங்க கேட்கல. தே அண்டர்ஸ்டுட் த மீட்டர் ஆஃப் த ஷோ. அவங்களும் சாதாரணமாக ஒரு கேரக்டர்ஸ் மாதிரி தான் வந்துட்டு போகிறாங்க. அதுதான் கேட்குறேன். எனக்கு பார்க்கும்போது ஃபீல் ஆனது வந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு. லைக் சம்வேர் வந்து ஒரு சீனில் கூட எனக்கு எந்த எபிசோடுன்னு தெரியல. பட் வந்து அவங்களுக்கு ஒரு கோச் வேணும் அப்படின்னு ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் போகும்போது மேபி சசிகுமார் இதில் வருவாரோ அப்படின்னும் போது டக்குன்னு கட் பண்ணால் கலையரசன் வருவார்.
பட் கலையரசன் என்னதான் அவருக்கு ஒரு லேட்டர் பார்ட்டில் இம்பார்ட்டன்ஸ் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் சும்மாவே வந்துட்டு போகிற மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு விரத்தியில் இருக்கிற ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சது கரெக்டு தான். ஸோ நான் அண்ணாவுக்கு கதை சொல்கிறப்போ இது எந்த அளவுக்கு சொல்லலான்னு தெரியல. பட் அண்ணாவுக்கு கதை சொல்கிறப்போ சசி அண்ணாவுக்கு கதை சொல்கிறப்போ இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இஃப் சீசன் 2 ஹேப்பன்ஸ், இந்த ஷோ இப்போ நல்லா போய் சீசன் 2 நடந்துச்சுன்னா அதில் அவருக்கு நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஸோ அது பார்ப்போம். ஸோ இது எல்லாமே ஃபவுண்டேஷன் தான். கலை ப்ரோக்கும் சரி, சசிகுமார் அண்ணாக்கும் சரி, நிறைய கேரக்டர்ஸுக்கு சீசன் 1 இஸ் ஜஸ்ட் அ ஃபவுண்டேஷன். ஏன்னா வி ஹேட் டு இன்ட்ரடியூஸ் ஆல் தீஸ் கேரக்டர்ஸ். பேஸ்கெட்பால் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இவங்களெலாம் பிடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கே எங்களுக்கு இவ்வளோ டைம் எடுத்துச்சு. பட் சீசன் 2 நடந்துச்சுன்னா அண்ட் இஃப் சசிகுமார் அண்ணா இஸ் ஓகே, அதில் அவருக்கு நான் ஒரு ஆர்க் சொல்லியிருக்கேன். பார்ப்போம். அவருக்கு பிடிச்சிருந்துச்சா? அவருக்கு கதை இதெல்லாம் தாண்டி ஹி லைக் அஸ் அஸ் அ டீம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணப்போ ஐ டாக் டு ஹிம் அபவுட் சுப்ரமணியபுரம் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அண்ட் வாட்ஸ் த இம்பாக்ட் அதெல்லாம் பேசுறது கேட்டார். அண்ட் முதல் நாள் ஷூட்டுக்கு வந்தப்போ ஐ திங்க் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஒரு டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக தான் வேலை செய்வோம். ஸோ முடிச்சுட்டு ஐ திங்க் இவங்க அப்பா ஹீஸ் அ டைரக்டர். ஸோ வேறு ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறப்போ சொல்லியிருக்காரு, எனக்கு என் டீமோட வேலை செஞ்ச ஞாபகம் தான் வந்துச்சு அந்த மாதிரி. ஸோ அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஹூம் யூ ஒர்க் வித்ல அந்த கதை அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் யூ ஷுட் டிசைட் whom you are working with. அதான் சுந்தர்சி அண்ணாவும் எனக்கு ஐ யூஸ் டு ரைட் ஃபார் சுந்தர்சி அண்ணா, அவரும் அதுதான் சொல்லுவாங்க. மிஸ்டர் ரஜினிகாந்தும் சரி, சுந்தர்சி அண்ணாவும் சரி, ஐ திங்க் அவங்களோட டைமில் தே யூஸ் டு பிலீவ் நம்ம படம் பண்ணுறோம், என்ன எதுலாம் செகண்டரி வில். ஏன்னா அது கதை தானே, இந்த கதைனா வேறு கதை பண்ண போகிறோம், ஃபிகர் இட் அவுட். நம்ம படம் பண்ணுறோம் தான் முக்கியம். ஸோ சசிகுமார் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நான் நம்புகிறேன். ஓகே, நைஸ். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், செட்டு எவ்வளோ ஃபன்னாக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஸ்கூல் கதை, கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் மேலே அங்கே ஒரே இடத்துல இருக்க போகிறீங்க. எவ்வளோ ஃபன்னாக இருக்கும். ஃபன் மட்டும்தானே இருக்கும். ஓகே. ஃபுல் டைம் அதாவது ஷூட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு இது பண்ணிருக்கோம். காலைல எழுந்துச்சி ஸ்கூல் போகிற மாதிரி வருவோம். ஸ்கூல் போகிறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி காலைல 6 மணிக்கு செட்டுக்கு வருவோம். திரும்ப ஸ்கூல் முடிச்சுட்டு போகிற ஃபீல் தான் வரும். அது ஷூட்டிங் முடிஞ்சதெல்லாம் ஒரு மாதிரி மனசுலாம் வலிச்சுது, என்னடா இது திரும்ப ஸ்கூல் போன ஃபீலு. ஓகே ஓகே. காலைல போனால் செட்டில் சாப்பாடு போட்டுருவாங்க, அது சாப்பிட்டுட்டு எனக்கெலாம் சீன் இருக்கவே இருக்காது, எப்போயாவது கடைசியாக எடுப்பாங்க எனக்கெலாம். அது வேறு கேரவனில் இருந்துட்டு முடிச்சுட்டு அந்த ஃபீலே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் செம எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு செட்னா எப்படி இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கெலாம் டெபியூ இல்லை, அதுவே ஒரு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் ஹாட் ஸ்டார்ன்றதுனால அதை பிலீவ் பண்ணிக்கவும் முடியல. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக எங்களுக்கு வந்து தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்றதுலேருந்து ப்ளஸ் நீங்கள் ஷார்ட் இல்லைனா நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கலாம். அங்கே அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா நீ ஷார்ட் இல்லைடா, நீங்கள் வந்துலாம் உட்காரக்கூடாதா அப்படின்லாம் யாரும் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வேறு இருந்தாங்க, வந்து பாடுறா நீ இதெல்லாம் பார்த்துட்டுனா அடுத்து உனக்கு சீனுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அந்தமாரி ரொம்ப ஜாலியாக இருக்கும்ண்ணா. ரொம்ப சீரியஸாக பேசுகிறீங்களே. ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட சீரீஸில் உங்களோட கேரக்டரும் அப்படி இல்லை, ஒரிஜினல் கேரக்டரும் அப்படி இல்லைன்றீங்க. பட் இங்கே உட்காரும் போது மட்டும் ஆக்சுவலி வாட் ஐம் ட்ரைங் டு ஸ்பீக் அப்படி அந்த ஒரு மோடு போகிறீங்களே. இப்படிதான் இருப்பாரா இல்லை இது நடிக்கிறான் இப்போ நடிக்கிறான். ஏன்னா வந்து இங்கே உட்காரும் போதே ஸ்கிரிப்ட் எங்க அப்படின்னு கேட்டார்ல. ஃபுல் வந்து ஃபன் மோடில் தான் இருப்பாங்க எப்போவுமே எல்லாருமே. ஸோ அதனாலே அந்த எனர்ஜிலேயே நம்ம வந்து நம்ம அப்படியே கேரி ஆகிட்டு போயிட்டு. இப்போ நீங்கள் பண்ண கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக இருக்கும். பட் இன்கேஸ் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த கேரக்டரை சூஸ் பண்ணி நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்குல்ல, ஒரு இன்னொரு ஃபேவரட் கேரக்டர்? நான் நந்தா கேரக்டர் தான் ஆக்சுவலி ஆடிஷன் பண்ணும்போதே அண்ணா கிட்ட சொன்னேன். அதான் 2 ரோலுக்குமே பண்ணியிருந்தேன். அவர் வந்து என்கிட்ட கேட்டார், உனக்கு இதில் 2த்துல 2மே பிடிச்சிருக்கு, 2த்துல நீ எது பண்ணுவேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டார். நான் சொன்னேன் நந்தா பண்ணுவேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டார். அது வந்து இனிமேல் அதுக்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்குது. ஏபிளோட கேரக்டர் இவ்வளோ டீட்டெயில் அப்போ தெரியாது எனக்கு. ஸோ அது நான் சொன்னேன், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக அது இன்னும் டெப்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அது இல்லைனா நான் தான் பண்ணியிருப்பேன். நான் காளிதாஸ் நான் ஞாபகம் இருக்காண்ணா, நான் காளிக்கு பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் காளிக்கு பண்ணேன். ஓகே. அதுதான் செலக்டர்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி காளிக்கு தான் நம்ம அப்படின்னு. அதுக்கப்புறம் சீட்டா குட்டியும் ஒன்று கொடுத்து இது பண்ணுறா அப்படின்னாங்க. அது உடனே செலக்ட் பண்ணிட்டாங்க சீட்டா குட்டி. இல்லை அதான் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லைண்ணா. சூர்யா சேதுபதி வந்து ஹி ஷோட் அஸ் சம் கிளிப்பிங்ஸ். அது என்ன கிளிப்பிங் அவனே வேணா சொல்லட்டும். என்ன அந்த கிளிப்பிங் முடிஞ்சா உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். நீங்க சைடுல போடுறோம், பேசும்போதே போடுறோம், ஸ்கிரீன்ல போடுங்க. அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது சீட்டா தான். காலிலாம் வாய்ப்பே இல்லை. காளி அது செட் ஆகிட்டான் அவன் கரெக்டாக. என்ன கிளிப்னா ஒன்றும் இல்லை, நான் அந்த கார் ரூஃப் டாப்பில் ஏறி கத்திட்டு போயிட்டு இருப்பேன். ஓகே. எங்கள் காலேஜ் வாசலில் அப்படி கத்திட்டு. அது ஒன்றும் ஃபஸ்ட் இயர் இல்லைண்ணா,
ஷூட்டிங். ஆமாம், ஃபர்ஸ்ட் இயரில் இது இவ்வளோ பெரிய விஷயம். அண்ணா அது ஒன்றும் பெருசாலாம் இல்லைண்ணா, சும்மா ஏஞ்சி இப்படி ஹாய் ஹாய்னு சொல்லிட்டு. ஓகே, நாங்கள் அந்த வீடியோ பார்க்குறோம். எல்லாம் பூரா போய் ஓகே ஓகே, சரி விடுங்க. சரி, அது உங்கள் இன்ஸ்டால இருக்கா? நாங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் இருக்காது. சரி, அந்த வீடியோ மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அது எங்கன்னு தெரியல. அது இருக்கும், அவங்களோட ஹார்ட் டிஸ்க்ல பத்திரமா இருக்கும். கேட்டேன். நைஸ், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதை நான் சொன்ன மாதிரி இது பத்தாது, இன்னும் நிறைய பேசணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. National Arogya Expo and நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி January 9 to 12. Click the link below and register.